spiritual boredom and its remedy. Hallelujah. ஆவிக்குரிய மனசோர்வு, ஸ்பிரிச்சுவல் போர்டம், ஆவிக்குரிய சோர்வு, அதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதனுடைய தீர்வு என்ன? வாட் இஸ் த ரெமெடி ஃபார் த ஸ்பிரிச்சுவல் போர்டம் that we face in our lives? அதனுடைய ரெமெடி என்ன? அதை குறித்து இன்றைக்கு நாம் பார்த்து படித்து புரிந்து கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. முதலாவது ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்க ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் வாழ்க்கையிலே ஆவிக்குரிய சோர்வை நீங்கள் இன்றைக்கு கடந்து போகிறீர்கள்? இந்த கேள்வியை நான் உங்களிடத்தில் கேட்கிறேன். இந்த செய்தியினுடைய துவக்கத்திலேயே இந்த கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். எத்தனை பேர் ஆவிக்குரிய சோர்வுக்குள்ளாக நீங்கள் இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய காரியத்திலே ஒரு நாட்டம் இல்லாமல் இருக்கிறது? ஆமென். நல்லா கவனிங்க, நான் கேட்கிற காரியத்தை. எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய காரியத்தில் ரொம்ப ஈடுபடுத்த அவர்களுக்கு விருப்பம் இல்லாம எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆவிக்குரிய காரியம்னாலே அதில் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, அதில் எனக்கு அவ்வளோ நாட்டம் இல்லை, அது எனக்கு ரொம்ப அதுக்கு எனக்கும் சரி வராது என்று எத்தனை பேர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கிறீங்க? இல்லை, ஒரு காலத்தில் நான் நன்றாக தேவனுடைய சமூகத்திலே ஜெபிக்கிற மனுஷன், இரவெல்லாம் ஜெபிக்கிற மனுஷன், பல ஆண்டுகள் நான் விடியகாலையில் எழுந்து ஜெபிக்கிற மனுஷன், நான் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கிற மனுஷன், நான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். ஆனால் இப்பொழுது அதெல்லாம் என்னை விட்டு போயிடுச்சு, எனக்கு முன்ன மாதிரி செய்ய முடியல, என்னால் ஜெபிக்க முடியல, அதான் ஆவிக்குரிய நாட்டத்திலே ஒரு குறைவு, என்னால் துதிக்க முடியல, அதில் அவ்வளோ ஆர்வம் இல்லை. முன்பதாக ஒரு மணி நேரம் நான் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், 1 மணி நேரம் தேவனை நான் துதிப்பேன், அந்நிய பாஷை பேசுவேன். ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு 10 நிமிஷம் பேச தான் முடியுது, அதுக்கு மேலே எனக்கு முடியல, டைம் இல்லை, எனக்கு அது பழைய மாதிரி முடியல. எத்தனை பேர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கிறீர்கள்? இப்படிப்பட்ட காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் நான் சொல்லுகிறேன், இதற்கு அர்த்தம்தான் ஆவிக்குரிய மனசோர்வு. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் போர்டம் என்று இதை தான் சொல்லுகிறோம். அதில் ஒரு நாட்டமற்ற ஒரு தன்மை பாருங்க. ஏதோ ஒரு காரியம் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபை மேல் நோக்கி கொண்டு போகல, அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஒரு ஸ்டாக்னண்டா இருக்கு. அதை தான் ஆவிக்குரிய மனசோர்வு என்று சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் அது ஆபத்தான நிலைமை. அன்புக்குரியவர்களே, உங்களை பயன்படுத்தல, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறேன். ஆமென். பயன்படுத்துறதுல இங்க ஒன்றும் கிடையாது, தெளிவுபடுத்துறேன். என்ன தெளிவுபடுத்துறேன்? அப்படிப்பட்ட இடத்துல நம்ம ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது. நாம் வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். கிருபையின் மீது கிருபை, பலத்தின் மீது பலன், மகிமையின் மீது மகிமை, ஆவிக்குரிய வளர்ச்சியின் மீது வளர்ச்சியை நாம் அடைந்து கொண்டு இருக்க வேண்டும். ஒரு இடத்திலே நாம் நின்று விடுவோமேனால் முன்பதாக செய்ததை போல நம்மால் இப்பொழுது செய்ய முடியவில்லை என்றால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் ஆவிக்குரிய சோர்வுக்குள்ளாக இருக்கிறோம். அதிலிருந்து நாம் எப்படியாவது வெளியே வர வேண்டும், அதிலிருந்து எப்படியாவது நாம் முன்னேறி செல்ல வேண்டும். அந்த சத்துருவினுடைய பிடியிலிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதை நம்ம என்ன செய்திடும் பாருங்களா, ஆவிக்குரிய சோர்விலேயே நாம் வாழ்வோம் என்றால் அடுத்தது நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டே வெளியேறி விடுவோம். எல்லாம் கவனிக்கணும் பாருங்க. ஆவிக்குரிய சோர்வு ஒரு மனுஷனுக்குள் இருக்குமானால் அடுத்தது என்ன நடக்கும் என்றால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு அபாயம் இருக்கிறது. ஆகவே அந்த நிலைமைக்கு போகக்கூடாது, ஸ்டாக்னண்டா வச்சுக்க கூடாது. ஆமென். இன்றைக்கு என்னால் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண முடியுது, துதிக்க முடியுது, அந்நிய பாஷை பேச முடியுது, வேதம் அதை அப்படியே க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், அந்த தாகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு நாள் இடைவிடாமல் அந்த தாகத்தோடு தேவ சமூகத்திலே போகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இடைவிடாமல் நீங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் தேவனுக்கு பணிவிடை, அதாவது ஊழியம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதிலே நீங்க எந்த விதமான அதாவது என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாக்னண்டா இருக்கக்கூடாது. பாருங்க, நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. அல்லேலூயா. ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். வேத வசனம் சொல்லுகிறது நாம் எல்லோரும் கூடுதலை விட்டுவிடக்கூடாது. அப்ப நாம் கூடுதலை விட்டுவிடும் பொழுது தேவையில்லாத காரியங்கள் சத்துருவானவன் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவான். அப்ப நம்ம மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே ஆவிக்குரிய சோர்வு அதிகமாக நமக்கு வரும் பாருங்க.
யாரும் நம்மளை கேட்குற ஆள் இல்லை, நீ ஆலயத்துக்கு போனியான்னு கேட்குற ஆள் இல்லை. யாரும் வந்துட்டு கர்த்தரோட ஒரு 100 பேரோட சேர்ந்து நாம் ஆராதிக்கிற சூழலே கிடையாது பாருங்க. ஆகவே நாம் மிகவும் எப்படி இருக்கணும், இந்த ஆவிக்குரிய சோர்வுக்குள்ளே போய்டு விடாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆமென். ஏனென்றால் இந்த வேலையில பாருங்க, வேலை கிடையாது, நிறைய பேருக்கு வேலை இல்லை, நிறைய பேருக்கு வியாபாரம் இல்லை, நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட நேரத்துல தான் என்ன ஆயிடும், ஆவிக்குரிய சோர்வு வந்துடும். இந்த நேரத்தில் நாம் மிகவும் மிகவும் என்ன பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த சோர்வை எப்படியாவது நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே.